வணக்கம் மாணவர்களே. 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 கவிதை பேழை. இன்றைய பாடம் தமிழ்மொழி வாழ்த்து. இந்த பாடலை எழுதியவர் மகாகவி பாரதியார். தமிழை உயிராக கருதி வாழ்த்திய ஒரு அற்புதமான கவிதை இது. வாருங்கள், இந்த பாடலின் உலகுக்குள் நுழைவோம். மாணவர்களே, பாடலை படிக்கும் முன் ஒரு முக்கியமான விஷயம் புரிந்து கொள்வோம். மொழி என்பது கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று. அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய பாடலொன்றை இப்போது அறிவோம். இப்போது பாரதியாரின் தமிழ்மொழி வாழ்த்து பாடலை வாசிப்போம். கவனமாக கேளுங்கள். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனைத்தும் அளந்திட, வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி, இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி, என்றென்றும் வாழியவே. சூழ்கலி நீங்க, தமிழ்மொழி ஓங்க, துலங்குக வையகமே. தொல்லை வினைதரு, தொல்லை அகன்று, சுடர்க தமிழ்நாடி. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. வானமறிந்ததனைத்தும் அறிந்து, வளர்மொழி வாழியவே. மாணவர்களே, பாடலில் வரும் சொற்களின் பொருளை அறிவோம். நிரந்தரம், காலம் முழுமையும். வன்மொழி, வளமிக்க மொழி. வைப்பு, நிலப்பகுதி. இசை, புகழ். சூழ்கலி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள். தொல்லை, பழமை, துன்பம். இந்த 6 சொற்களும் மிக முக்கியமானவை. தேர்வில் கேட்கப்படும், நன்றாக நினைவில் வையுங்கள். பாரதியார் பாடிய தமிழ்மொழி வாழ்த்தின் பொருளை அறிவோம். தமிழ்மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க. ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க. 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க. எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுதும் சிறப்படைக. பொருந்தாத பழைய கருத்துகளால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க. தமிழ்மொழி வாழ்க, தமிழ்மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க. வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க. இந்த பாடலை எழுதிய பாரதியார் பற்றி தெரிந்து கொள்வோம். சி. சுப்பிரமணிய பாரதியார் கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூகச் சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலைப் போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். இந்தியா, விஜயா முதலான இதழ்களில் எழுதி விடுதலைப் போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டுமன்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டுக் கவிகளையும் எழுதியவர். சிந்துக்குத் தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. இப்போது பாடலில் உள்ள தொடைகளை, அதாவது ஓசை நயங்களை பார்ப்போம். முதலாவது எதுகை தொடை. வாழ்க, ஏழ்கடல், சூழ்கலி, வாழ்க என்னும் சொற்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. இவ்வாறு முதல் எழுத்து அளவுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வருவதை எதுகைத் தொடை என்பர். இரண்டாவது மூனைத் தொடை. வாழ்க, வாழிய, வானம், வன்மொழி, எங்கள், என்றென்றும் என்னும் சொற்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. இவ்வாறு முதல் எழுத்து ஒன்றி வருவதை மூனைத் தொடை என்பர். மூன்றாவது இயைபுத் தொடை. வாழியவே, வையகமே, தமிழ்நாடே, தமிழ்மொழியே என அடிகளின் இறுதியில் வரும் சொற்கள் ஒரே ஓசையில் முடிந்துள்ளன. இவ்வாறு சொற்கள் ஒத்த ஓசையிலோ ஒரே எழுத்திலோ முடிவதை
இயைபு தொடை என்பர். இந்த 3 தொடைகளும் தேர்வில் கேட்கப்படும். நன்றாக நினைவில் வையுங்கள். இப்போது மதிப்பீட்டு வினாக்களை கவனமாக பார்ப்போம். சரியான விடை தேர்வு. கேள்வி 1. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது? விடை வைப்பு. கேள்வி 2. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? விடை என்று கூட்டல் என்றும். கேள்வி 3. வானமளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? விடை வானம் கூட்டல் அளந்தது. கேள்வி 4. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? விடை அறிந்ததனைத்தும். கேள்வி 5. வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? விடை வானமறிந்த. குருவினா 1 மிக முக்கியம். தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? விடை 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனம் பரவச் செய்து புகழ் கொண்டு தமிழ் வாழ்கிறது. குருவினா 2 மிக முக்கியம். தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது? விடை வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் தமிழ் வளர்கிறது. இப்போது சிறுவினா மற்றும் சிந்தனை வினாவை கவனமாக பார்ப்போம். சிறுவினா மிக முக்கியம். தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக. விடை தமிழ் மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ வேண்டும். ஆகாயத்தால் சூழப்பட்ட அனைத்தையும் அறிந்து உரைக்கும் வளமான மொழியாகும். 7 கடல்களால் சூழப்பட்ட நிலம் முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரப்பி புகழ் கொண்டு திகழ்கிறது. எங்கள் தாய்மொழியாம் தமிழ் உலகம் உள்ள வரையிலும் வாழ வேண்டும். அறியாமை இருள் நீங்க தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுதும் சிறப்படைய வேண்டும். பொருந்தாத பழைய கருத்துகளால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர வேண்டும். வானம் வரையுள்ள அனைத்தையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க என பாரதியார் வாழ்த்துகிறார். சிந்தனை வினா மிகவும் முக்கியம். பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன? விடை தமிழ்மொழி வானத்தில் உள்ள அனைத்தையும் அளந்து அறியும் ஆற்றல் வாய்ந்ததாக விளங்குகிறது. 7 கடல்களால் சூழப்பட்ட உலகில் தன் இலக்கிய வளத்தை மனம் போல பரப்புகிறது. காலந்தோறும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு புதிய அறிவுடன் வளர்மொழியாக திகழ்கிறது. இத்தகைய வளங்கள் மற்றும் செழுமைகள் நிறைந்த மொழி என்பதால் பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்கிறார். மாணவர்களே, இன்று நாம் கற்றவற்றை ஒரு நிமிடம் திரும்பி பார்ப்போம். பாரதியார் எழுதிய தமிழ்மொழி வாழ்த்துப் பாடலை வாசித்தோம். 6 சொல்லும் பொருளும் கற்றோம். பாடலின் பொருளை விளங்கிக் கொண்டோம். எதுகை, மோனை, இயைபு என 3 தொடைகளை அறிந்தோம். தேர்வுக்கான முக்கிய வினாக்களை பார்த்தோம். கற்பவை கற்றபின் செயல்பாடு. தமிழ்மொழி வாழ்த்துப் பாடலை இசையுடன் பாடி மகிழுங்கள். நினைவில் வையுங்கள். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி. அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி.